இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடு காரைக்குடியில இருக்கக்கூடிய ஒரு பங்களா மாரி இருக்கு இல்லையா? இந்த வீடு கட்டுறதுக்கான செலவு 30,00,000 தான். என்ன நம்புற மாதிரி இல்லையா? எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீட்டுடைய எலிவேஷன பாருங்க. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் ஸ்ட்ரக்சர்லயே தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில எக்ஸ்ட்ராவா எலிவேஷன் டிசைனுக்காக எந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ணல. அதோட வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங் டிசைன் மாதிரியான லுக் உங்களுக்கு சீலிங்ல தெரியும். இந்த லிவிங் ஏரியாவுல பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிசைனு கான்கிரீட் போடும்போதே, கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்லயே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது ஃபால் சீலிங் இல்ல. இதே மாதிரியே கிச்சன், பெட்ரூம் இந்த மாதிரியான இடங்கள்லயுமே சிவில் ஒர்க்லயே சீலிங்ல டிசைன கொண்டு வந்திருக்காங்க. அதோட லிவிங் ஏரியாவுல செல்ஃப் எல்லாம் இருக்கும். அதுவுமே சிவில் ஒர்க்ல பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வீட்டுடைய கிச்சனுடைய என்ட்ரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் ஒர்க்லயே சர்க்கிள் ஷேப்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் இதெல்லாம் சிவில் ஒர்க்ல பண்ணாலும், பட்ஜெட் வந்து நம்புற மாரி இல்லையே அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்றது 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில கிரவுண்ட் ஃப்ளோர் 900 ஸ்கொயர் ஃபீட்லயும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா, 250 ஸ்கொயர் ஃபீட்லயும் தான் பில்டப் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 1150 ஸ்கொயர் ஃபீட்டு. ரூ. 2300 பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ரேட்ல பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் பட்ஜெட் அப்படின்னு வரும்போது 26,50,000 தான் வருது. இதில இந்த வீட்டுடைய காம்பவுண்ட் வாலு, செப்டிக் டேங்க்கு, சம்பு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகள். அது மட்டும் இல்லாம, இந்த வீட்ல சில இடங்கள்ல இன்டீரியர் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. அதோட வீட்ல சில விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து ஓவராலா இந்த வீட்டுடைய பட்ஜெட் அப்படின்றது 40,00,000. இந்த மாதிரி நெறைய வீடுடைய ஃபுல் வீடியோஸ பார்க்கணும் அப்படின்னா, மனோஸ்டோ யூடியூப் சேனல்ல பார்க்கலாம்.